ஒளிபரப்ப உதவுபவர்கள் திருமதி ரோஸ்லின் குடும்பத்தினர். திருமதி ரோஸ்லின் துரைராஜ் 30ஆம் நாள் நினைவஞ்சலி இவரின் ஆன்ம இளைப்பாட்சிக்காக வேண்டி. அருளம்மாள் மற்றும் பிள்ளைகள் தாமஸ் பாண்டியன் 32ஆம் மாதம் நினைவஞ்சலி இவரின் ஆன்ம இளைப்பாட்சிக்காக வேண்டி. கேத்ரின், அருண், நான்சி, நித்யா, கமல் குடும்பத்தினர். திரு சகாயராஜா இவரின் ஆன்ம இளைப்பாட்சிக்காக வேண்டி. விக்டர் மற்றும் குடும்பத்தினர் சேந்தமரம். சி. ஜேம்ஸ் டோம்னிக் திபுர்சியுஸ் 2ஆம் ஆண்டு நினைவஞ்சலி இவரின் ஆன்ம இளைப்பாட்சிக்காக வேண்டி. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. இறை இயேசுவில் அன்புள்ள சகோதர சகோதரிகளே, புனித ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, மாதா தொலைக்காட்சி வழியாக இத்தெய்வீக திருப்பலியிலே பங்கெடுத்துக் கொண்டிருக்கும் அன்பு நேயர்களே, இன்று நாம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருமுழுக்கு பெருவிழாவை கொண்டாடுகின்றோம். நம் ஆண்டவர் இயேசு திருமுழுக்கு பெற்றவுடன் அவர் வாழ்க்கையானது ஒரு மாற்றம் பெற்றது. மறைந்த வாழ்க்கை 30 ஆண்டுகள் வாழ்ந்தவர் இப்பொழுது இறையாட்சி பணிக்காக பொதுவாக மக்கள் முன்னால் வந்து அவர் பணிபுரிவதை காண்கிறோம். நமது திருமுழுக்கும் அந்த இறையாட்சி பணிக்கு நம்மை இட்டு செல்ல வேண்டும், நம்மிலும் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று இத்தெய்வீக திருப்பலி வழியாக வேண்டுவோம். இத்திருப்பலியை தகுந்த உள்ளத்தோடு ஒப்பு கொடுக்க தடையாக இருக்கும் நமது குறைகளை பலவீனங்களை ஏற்று மனவருந்தி இறைவனின் இரக்கத்தை மன்னிப்பை வேண்டுவோம். உள்ளம் நொறுங்கி வருந்துவோரை குணமாக்கும்படி அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை தேடி மீட்க வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். எங்களுக்காக பரமதந்தையிடம் பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக, உலகினிலே நன்மனத்தோர்க்கு அமைதி ஆகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர், தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, யோர்தான் ஆற்றில் திருமுழுக்கு பெற்ற கிறிஸ்துவின் மீது தூய ஆவி இறங்கி வர அவரை உம் அன்பார்ந்த மைந்தர் என சிறந்த முறையில் அறிக்கையிட்டீரே. தண்ணீராலும் தூய ஆவியாலும் புது பிறப்பு அடைந்துள்ள நாங்கள் உமக்கு என்றும் சொந்தமாக இருக்கவும் உமக்கு ஏற்புடையவர்களாக கருதப்படவும் அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உமது திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.
முதல் வாசகம். நீங்கள் அனைவரும் நீர்நிலைகளுக்கு வாருங்கள், நீங்கள் வாழ்வீர்கள். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 55, இறைவார்த்தைகள் 1-11 முடிய. ஆண்டவர் கூறுவது: தாகமாய் இருப்பவர்களே, நீங்கள் அனைவரும் நீர்நிலைகளுக்கு வாருங்கள். கையில் பணம் இல்லாதவர்களே, நீங்களும் வாருங்கள். தானியத்தை வாங்கி உண்ணுங்கள். வாருங்கள், காசு பணமின்றி திராட்சை ரசமும் பாலும் வாங்குங்கள். உணவாக இல்லாத ஒன்றிற்காக நீங்கள் ஏன் பணத்தை செலவிடுகின்றீர்கள்? நிறைவு தராத ஒன்றிற்காய் ஏன் உங்கள் உழைப்பை வீணாக்குகிறீர்கள்? எனக்கு கவனமாய் செவி கொடுங்கள். நல்லுணவை உண்ணுங்கள், கொழுத்ததை உண்டு மகிழுங்கள். எனக்கு செவி கொடுங்கள், என்னிடம் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது நீங்கள் வாழ்வடைவீர்கள். நான் உங்களுடன் ஓர் என்றும் உள்ள உடன்படிக்கையை செலுத்திக் கொள்வேன். தாவீதுக்கு நான் காட்டிய மாறாத பேரன்பை உங்களுக்கு காட்டுவேன். நான் அவனை மக்கள் இனங்களுக்கு சாட்சியாகவும் வேற்றினங்களுக்கு தலைவராகவும் தளபதியாகவும் ஏற்படுத்தினேன். இதோ, நீ அறியாத பிற இன மக்களை அழைப்பாய். உன் கடவுளாகிய ஆண்டவரை, இஸ்ரேலின் தூயவரை முன்னிட்டு உன்னை அறியாத பிற இனத்தார் உன்னிடம் ஓடி வருவர். ஏனெனில் அவர் உன்னை மேன்மைப்படுத்தியுள்ளார். ஆண்டவரை காண்பதற்கு வாய்ப்புள்ள போதே அவரை தேடுங்கள். அவர் அண்மையில் இருக்கும்போதே அவரை நோக்கி மன்றாடுங்கள். கொடியவர் தம் வழிமுறையையும் தீயவர் தம் எண்ணங்களையும் இட்டு விடுவார்களாக. அவர்கள் ஆண்டவரிடம் திரும்பி வரட்டும், அவர் அவர்களுக்கு இரக்கம் காட்டுவார். அவர்கள் நம் கடவுளிடம் வரட்டும், ஏனெனில் மன்னிப்பதில் அவர் தாராள மனத்தினர். என் எண்ணங்கள் உங்கள் எண்ணங்கள் அல்ல, உங்கள் வழிமுறைகள் என் வழிமுறைகள் அல்ல என்கிறார் ஆண்டவர். மண்ணுலகத்திலிருந்து விண்ணுலகம் மிக உயர்ந்து இருப்பது போல் உங்கள் முறைகளை விட என் வழிமுறைகளும் உங்கள் எண்ணங்களை விட என் எண்ணங்களும் மிக உயர்ந்திருக்கின்றன. மழையும் பனியும் வானத்திலிருந்து இறங்கி வருகின்றன. அவை நிலத்தை நனைத்து முளை அரும்பி வளரச் செய்து விதைப்பவனுக்கு விதையையும் உண்பவனுக்கு உணவையும் கொடுக்காமல் அங்கு திரும்பி செல்வதில்லை. அவ்வாறே என் வாயிலிருந்து புறப்பட்டு செல்லும் வாக்கும் இருக்கும். அது என் விருப்பத்தை செயல்படுத்தி எதற்காக நான் அதை அனுப்பினானோ அதை வெற்றிகரமாக நிறைவேற்றாமல் வெறுமையாய் என்னிடம் திரும்பி வருவதில்லை. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. மீட்பருளும் ஊற்றுகளிலிருந்து அகமகிழ்வோடு தண்ணீர் முகந்து கொள்வீர். மீட்பருளும் ஊற்றுக்களிலிருந்து அகமகிழ்வோடு தண்ணீர் முகந்து கொள்வீர். இறைவன் என் மீட்பர், அவர் மேல் நம்பிக்கை வைக்கிறேன், நான் அஞ்ச மாட்டேன். ஆண்டவரே என் ஆற்றல், அவரை பாடுவேன். என் மீட்பும் அவரே. மீட்பருளும் ஊற்றுகளிலிருந்து நீங்கள் அகமகிழ்வோடு தண்ணீர் முகந்து கொள்வீர்கள். பல்லவி. மீட்பருளும் ஊற்றுக்களிலிருந்து அகமகிழ்வோடு தண்ணீர் முகந்து கொள்வீர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இதோ கடவுளின் செம்மறி, செம்மறியாம் இவரே, உலகின் பாவத்தை போக்குபவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. புனித மாற்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. முதல் அதிகாரம், இறைவசனங்கள் 7 முதல் 11 முடிய. அக்காலத்தில் யோவான் அறிவித்ததாவது: என்னை விட வலிமை மிக்க ஒருவர் எனக்கு பின் வருகிறார். குனிந்து அவருடைய மிதியடி வாரை அவிழ்க்க கூட எனக்கு தகுதி இல்லை.
நான் உங்களுக்கு தண்ணீரால் திருமுழுக்கு கொடுத்தேன், அவரோ உங்களுக்கு தூய ஆவியால் திருமுழுக்கு கொடுப்பார் என்ற பறைசாற்றினார். அக்காலத்தில் இயேசு கலிலேயாவில் உள்ள நாசரேத்திலிருந்து வந்து யோர்தான் ஆற்றில் யோவானிடம் திருமுழுக்கு பெற்றார். அவர் ஆற்றிலிருந்து கரையேறிய உடனே வானம் பிளவுபடுவதையும் தூய ஆவி புறாவை போல் தம் மீது இறங்கி வருவதையும் கண்டார். அப்பொழுது என் அன்பார்ந்த மகன் நீயே, உன் பொருட்டு நான் பூரிப்படைகின்றேன் என்று வானத்திலிருந்து ஒரு குரல் ஒலித்தது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, புனித ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, மாதா தொலைக்காட்சியின் அன்பு நேயர்களே, மாமன்னன் அலெக்சாண்டர் பல நாடுகளை வென்றவன், பலரை சிறைப்பிடித்து தனது நாட்டு சிறைச்சாலையிலே அடைத்திருந்தவன். ஒரு நாள் அந்த சிறைச்சாலையை சென்று சந்திக்கின்றான். அங்கே இருந்த கைதிகளை ஒவ்வொருவராக பார்த்து விசாரிக்கின்றான். அப்பொழுது ஒரு கைதியை பார்த்து, உன் பெயர் என்ன என்று கேட்டார். அலெக்சாண்டர் என்று அந்த கைதி சொன்னான். என்ன உன் பேர் என்ன சொன்ன? அலெக்சாண்டர். அலெக்சாண்டரா, உன் பேரை மாத்து, இல்ல உன் வாழ்க்கையை மாத்து. இப்படி கைதியாக சிறைச்சாலையில் இருக்கக்கூடாது. என் பெயர் அலெக்சாண்டர், நான் ஒரு மாவீரன், இந்த உலகையே வென்றவன். ஆகவே என் பெயரை தாங்கி இருக்கும் நீ உன் பெயரை மாற்று அல்லது உன் வாழ்க்கையை மாற்று என்று சொன்னானாம். அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று நம் ஆண்டவர் இயேசுனுடைய திருமுழுக்கு பெருவிழாவை கொண்டாடுகிறோம். நம் ஆண்டவர் இயேசு திருமுழுக்கு பெற வேண்டிய அவசியம் இல்லை. ஏனெனில் திருமுழுக்கு யோவான் கொடுத்த ஞான ஸ்நானம் அல்லது திருமுழுக்கு பாவ மன்னிப்புக்காக, மனமாற்றத்திற்காக மக்களை ஈர்க்கக்கூடிய ஒரு அருள் அடையாளமாக இருந்தது. ஆம், அது மக்களை மனமாற்றத்திற்கு இட்டு சென்று அந்த மெசியாவின் வருகைக்கு தயாரித்தது. அப்படிப்பட்ட ஒரு திருமுழுக்கு அது. ஆனால் இயேசு பாவம் இல்லாதவர், எந்த பாவமும் அவரை தீண்டவில்லை. ஆனால் அவர் மக்களோடு மக்களாக, அனைத்து பாவிகளோடு இணைந்த ஒருவராக அந்த யோர்தான் ஆற்றிலே அவரும் இறங்கி அந்த திருமுழுக்கு யோவான் முன்னால் நிற்கின்றார். திருமுழுக்கு யோவானே சொல்கிறார், நான் உம்மிடம் வந்து திருமுழுக்கு பெற்றிருக்க வேண்டும், ஆனால் நீர் எனக்கு என்னிடம் வந்திருக்கிறீர் என்று. ஆகவே அந்த விதத்திலே தன்னுடைய தகுதியின்மையை அறிக்கையிடுகிறார். அவருடைய மிதியடி வாரை கூட அவிழ்க்க எனக்கு தகுதி இல்லை, அவ்வளவு வலிமை மிக்கவர், உயர்ந்தவர் அவர்தான், இந்த உலகத்தை மீட்க வந்த செம்மறி என்று அவர் உணர்கின்றார், அறிந்து கொள்கின்றார், அறிக்கையிடுகிறார். இந்த திருமுழுக்கின் போது நடந்தது என்ன? அங்கே மூவொரு கடவுளின் பிரசன்னம் இருக்கிறது. யோர்தான் ஆற்றிலே அவர் திருமுழுக்கு பெற்றபின் அந்த ஆற்றை விட்டு வெளியே வரும்போது புறா வடிவிலே தூய ஆவி இறங்கி வருகிறார் அந்த இயேசு ஆண்டவர் மீது. வானம் பிளந்து அங்கே தந்தையின் குரல் ஒலிக்கிறது, இவரே என் அன்பார்ந்த மகன், இவரிடம் நான் பூரிப்படைகிறேன் என்று. அந்த இயேசு உண்மையிலே யார் என்பதை அந்த கடவுள் அறிக்கையிடுகிறார். அவர் இப்படிப்பட்ட ஒரு மெசியா, இவர் மீட்பர் என்பதை மக்கள் அனைவரும் அறிந்து கொள்ள, புரிந்து கொள்ள அறிவிப்பு செய்கிறார், பிரகடனப்படுத்துகிறார். அன்பு சகோதர சகோதரிகளே, அந்த திருமுழுக்குக்கு பின் இயேசுனுடைய வாழ்க்கை ஒரு திருப்பு முனை ஏற்பட்டது. அது வெறும் ஒரு சடங்காக இருந்து விடவில்லை, ஏதோ தண்ணியிலே மூங்கி எழுந்த ஒரு நிகழ்வு அல்ல. 30 ஆண்டுகள் மறைந்த வாழ்வு வாழ்ந்து கொண்டிருந்த அந்த இயேசு கிறிஸ்து
இப்பொழுது இறையாட்சி பணிக்காக, பொது வாழ்வுக்காக அவர் செல்கிறார். அந்த தந்தையின் அங்கீகாரம் கிடைத்தது. தூய ஆவி அவர் மீது இறங்கி வந்து அவரை இழுத்து செல்கின்றார். ஏழை எளியவர்களுக்கு நற்செய்தி கொடுக்க, குருடர்களுக்கு பார்வை கொடுக்க, சிறைப்பட்டோருக்கு விடுதலை கொடுக்க, தொழுநோயாளிகள் சுகம் பெற, எளியோருக்கு ஓரம் கட்டப்பட்டவர்களுக்கெல்லாம் நம்பிக்கையும் விடுதலை வாழ்வும் அறிவிக்க, அவர்களுக்கெல்லாம் ஒரு புது வாழ்வு உண்டு என்று அறிவிக்க தன்னையே அர்ப்பணிக்க முன் செல்கின்றார். ஆம், இயேசுவின் திருமுழுக்கு வெறும் சடங்காக இருந்து விடவில்லை, வெறும் ஒரு நிகழ்வாக இருந்து விடவில்லை. அது அவர் வாழ்விலே பெரிய திருப்பத்தை ஏற்படுத்தியது. அவரை உந்தி தள்ளி இறையாட்சி பணி செய்ய வைத்தது. அன்பு சகோதர சகோதரிகளே, நமது வாழ்வு அப்படி இருக்க வேண்டும். நாம் ஒவ்வொரு ஆண்டும் அந்த திருமுழுக்கின் போது கொடுத்த வாக்குறுதியை புதுப்பிக்கின்றோம். உயிர்ப்பு பெருவிழா திருவிழிப்பு திருப்பலியிலே, அந்த வழிபாட்டிலே நாம் அன்று ஞானஸ்நானம் திருமுழுக்கின் போது கொடுத்த அதே வாக்குறுதிகளை, அந்த சாத்தானை விட்டு விடுவதாக, அந்த சாத்தானினுடைய அனைத்து செயல்பாடுகள், மாய கவர்ச்சிகள் அனைத்தையும் விட்டுவிட்டு அந்த ஒரே கடவுளை, அந்த இயேசு கிறிஸ்துவை, அந்த தூய ஆவியாரை, அந்த தூய கத்தோலிக்க திருச்சபை எல்லாம் விசுவசிப்பதாக, நம்புவதாக அறிக்கையிட்டோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே என்ன நடந்து கொண்டிருக்கிறது? அந்த சாத்தான் பிடியில் தான் இருக்கிறோமா? இயேசு இந்த திருமுழுக்கு பின் சாத்தான் பாலைவனத்திற்கு சென்று சாத்தானால் சோதிக்கப்பட்டார். ஆனால் இறை வார்த்தையை கொண்டு வல்லமையோடு ஆற்றலோடு அதை முறியடித்தார். அந்த சாத்தானை அப்பாலை போ என்று துரத்தக்கூடிய அளவுக்கு ஆற்றல் பெற்றவராயிருந்தார். ஆனால் நமது வாழ்க்கை அந்த சாத்தானுடைய இந்த உலகளாவிய ஆசைகளுக்கு, மாய கவர்ச்சிகளுக்கு இடம் கொடுத்து நம்மை அடிமையாக்கி கொண்டிருக்கிறதா? அந்த இறைவனுக்கு சொந்தமான மக்களாக வாழ செய்து கொண்டிருக்கிறதா? அந்த திருமுழுக்கின் போது நம் ஒவ்வொருவரையும் பார்த்து, இவரே என் அன்பார்ந்த மகன், இவரே என் அன்பார்ந்த மகள், இவரிடம் நான் பூரிப்படைகிறேன் என்று அன்று குழந்தையாக இருந்தபோது, மாசற்ற நிலையிலே இருந்தபோது பூரிப்படைந்த அந்த கடவுள் தந்தை இப்பொழுதும் நம்மை பார்த்து பூரிப்படைவாரா? மகிழ்ச்சி அடைவாரா? இந்த மகன், இந்த மகள் வாழும் வாழ்க்கை, அந்த திருமுழுக்கு அருள் அடையாளத்தின் பலன். நான் இதை காண்கிறேன், பூரிப்படைகிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன், உண்மையிலே பெருமைப்படுகிறேன். இந்த மகனை, மகளை எனக்கு சொந்தமாக்கி கொண்டதால் உண்மையிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன் என்று சொல்வாரா? நமது பாவச் செயல்களை பார்த்து, நமது சுயநல நாட்டங்களை பார்த்து, நமது ஜாதி வெறியை பார்த்து, நமது பல்வேறு நிலைப்பாடுகளை கண்டு, அநீதி அக்கிரமம் நமது சமுதாயத்திலே நிகழ்வதை கண்டு அவர் பெருமைப்படுவாரா? அன்பு சகோதர சகோதரிகளே, திருமுழுக்கு என்பது ஏதோ பெயர் வைக்கும் ஒரு சடங்கு அல்ல, வெறும் ஒரு ஆடம்பர கொண்டாட்டத்தோடு முடிந்து விடுவதல்ல. ஒவ்வொரு நாளும் நான் கிறிஸ்தவள், அந்த கிறிஸ்துவிலே முழுமையாக ஆட்கொள்ளப்பட்டு அவரிலே நான் வாழ வேண்டும். பவுலடியார் அதை உணர்ந்தார். அவரிலே ஏற்பட்ட திருப்பம், அவரிலே ஏற்பட்ட மாற்றம் என்ன செய்தது? வாழ்வது நான் அல்ல, இந்த சவுல் அல்ல, இந்த பவுல் அல்ல, அந்த இயேசு கிறிஸ்து என்னிலே வாழ்கிறார். அவருடைய மூச்சு, பேச்சு, அவருடைய அனைத்து செயல்பாடுகளும் என்னிலே இருக்கிறது. அவருடைய இரத்தம் என்னிலே ஓடுகிறது, அவருடைய துடிப்பு என்னிலே இருக்கிறது, அவருடைய அன்பு, பாசம், அவர் கொண்டிருந்த பரிவு அனைத்தும் என்னிலே இருக்கிறது என்று வெளிப்படுத்துகின்றார். அப்படி நம்முடைய வாழ்க்கை இருக்க இதோ இந்த தெய்வீக திருப்பலியிலே ஒப்பு கொடுத்து வேண்டுவோம். அந்த தந்தை இறைவனுக்கு உண்மையிலேயே பெருமைப்படுத்தக்கூடிய மகனாக, மகளாக நம் ஒவ்வொருடைய வாழ்வும் இருக்க நாம் ஒப்பு கொடுப்போம். ஆமென். தூய
ஆவி ஆசீர் வேண்டி பலியை தாருங்கள். நம் நீய தேவன் பலியை ஏற்க அன்பை தாருங்கள். அன்பை தாருங்கள். உங்கள் அன்பை தாருங்கள். தூய ஆவி ஆசீர் வேண்டி பலியை தாருங்கள். நம் நீய தேவன் பலியை ஏற்க அன்பை தாருங்கள். அன்பை தாருங்கள். உங்கள் அன்பை தாருங்கள். சகோதர சகோதரிகளே, உங்களுடையதும் என்னுடையதுமான இத்திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலனுக்காகவும் நமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் அன்பு திருமகனுடைய வெளிப்பாட்டை கொண்டாடும் நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை ஏற்றருளும். அவர் மனமிறங்கி உலகின் பாவங்களை கழுவ திருவுளம் கொண்டதால் உம் நம்பிக்கையாளரின் காணிக்கை அவரது பலியாக மாறுவதாக எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பார். இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பி நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். வியத்தகு மறை நிகழ்வுகளால் யோர்தான் ஆற்றில் புதிய முடுக்கினை நீர் குறித்து காட்டினீர். அதனால் விண்ணிலிருந்து வந்த குரல் வழியாக உம்முடைய வார்த்தை மனிதரிடையே குடிகொண்டு இருப்பவை நாங்கள் நம்பச் செய்தீர். மேலும் தூய ஆவியார் புறா வடிவில் இறங்கியதன் வழியாக ஊழியர் கிறிஸ்துவை மகிழ்ச்சியின் எண்ணெயால் பூசி அவரை ஏழைகளுக்கு நற்செய்தியை பறைசாற்ற அனுப்பியதை அறியச் செய்தீர். ஆகவே ஆற்றல் மிகுந்த விண்ணவரோடு சேர்ந்து நாங்களும் இம்மண்ணுலகில் இடையராது உமது மாட்சியை கொண்டாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தாம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை
அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் ஆண்டகை, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண் உலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் அதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. நம் ஆண்டவர் இயேசுவின் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நாங்கள் உட்கொள்ளப் போகும் திரு உடலும் திரு இரத்தமும் எங்களை நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காமல் உமது பரிவிரக்கத்தால் எங்கள் உள்ளத்திற்கும் உடலுக்கும் பாதுகாப்பளித்து அருமருந்தாகிட அருள் புரியும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்கும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இந்த செம்மறியின் திருவிருந்திலே பங்கு பெறும் நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக. ஆமென். நன்றியோடு மன்றாடுவோமாக.
ஆண்டவரே, புனித கொடைகளால் நிறைவு பெற்ற நாங்கள் உமது கனிவை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் உம்முறை திருமகனுக்கு நம்பிக்கையோடு செவிமடுக்கும் நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாக உண்மையில் அழைக்கப்பட்டு அதற்கு ஏற்ப வாழ்வோமாக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கிறிஸ்துவின் அன்பிலும் அன்னையின் அரவணைப்பிலும் சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. திருப்பலி ஒளிபரப்ப உதவியவர்கள்: திருமதி ரோஸ்லின் குடும்பத்தினர். திருமதி ரோஸ்லின் துரைராஜ் 30ஆம் நாள் நினைவஞ்சலி இவரின் ஆன்ம இளைப்பாட்சிக்காக வேண்டி. அருளம்மாள் மற்றும் பிள்ளைகள் தாமஸ் பாண்டியன் 32ஆம் மாதம் நினைவஞ்சலி இவரின் ஆன்ம இளைப்பாட்சிக்காக வேண்டி. கேத்ரின், அருண், நான்சி, நித்யா, கமல் குடும்பத்தினர். திரு சகாயராஜா இவரின் ஆன்ம இளைப்பாட்சிக்காக வேண்டி. விக்டர் மற்றும் குடும்பத்தினர் சேந்தமரம். சி ஜேம்ஸ் டோம்னிக் திபுர்சியூஸ் 2ஆம் ஆண்டு நினைவஞ்சலி இவரின் ஆன்ம இளைப்பாட்சிக்காக வேண்டி.